ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ பிளவ வருஷம், தக்ஷணாயன புண்ணிய காலம், சரத் ருது, கார்த்திகை 22 டிசம்பர் 8 புதன்கிழமை, சுக்லபக்ஷம் பஞ்சமி திதி, திருவோண நட்சத்திரம், துருவம் நாம யோகம், பவம் நாம கரணம். இன்றைக்கு சிரவண விரதம். புதன்கிழமையில் மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடிய பழக்கம் நம்மிடத்திலே பெரும்பாலானவர்களுக்கு இருக்கிறது. சனிக்கிழமையும் வழிபடுவோம். இன்றைக்கு சிரவண விரதம். திருவோண நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சிரவணம். மகாவிஷ்ணுவை வழிபடக்கூடியதாக விரதம் இருக்கக்கூடியதாக இந்நாள் இருக்கிறது. புதன்கிழமையோடு கூடி வந்திருப்பது இன்னமும் சிறப்பு. மேலும் இது வளர்பிறை காலம். வளர்பிறையிலே இன்றைக்கு பஞ்சமி திதி. சப்த கன்னியரை, அதிலேயும் குறிப்பாக வராகியை வழிபடுவதற்கு உகந்த நாள். இப்படியாக வராகியை, பெண் தெய்வங்களை, அம்பிகையை வழிபடுவது, மகாவிஷ்ணுவை வழிபடுவது இன்றைய நாளின் சிறப்பு. இன்றைய நவகிரக நிலைகள்: ரிஷபராசியில் ராகு, விருச்சக ராசியில் சூரியன், அங்காரகன், கேது, தனுர் ராசியில் புதன், மகர ராசியில் சந்திரன், சுக்கிரன், சனி, கும்பராசியில் குரு. இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்குண்டான 12 ராசி 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கு பலனை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 10லே சந்திரன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. சுக்கிரன் 2 குடும்பஸ்தானம், 7ஆம் இடம் கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதி. சனி பகவான் 10 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி. இவரோடு 4ஆம் அதிபதியான சந்திரன் இணைகிறார். குடும்ப ரீதியாக செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது, நல்ல வீடு உங்களுக்கு அமைவது, வாகன யோகம் கிடைப்பது, உத்தியோக ரீதியாக உயர்வு பெறுவது, இப்படியான சாதக பலன்கள் உண்டு. அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு முன்னேற்றம் காண்பீர்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே தடை இடையூறுகளை கடந்து செல்லக்கூடிய மனநிலையிலே இருப்பது நல்லது. கிருத்திகை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார உயர்வு இன்றைக்கு உண்டாகும். இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் பாக்யஸ்தானத்திற்கு வந்திருக்கிறார். இதற்கு முன்னே அவர் அஷ்டமத்திலே இருந்தார். ராசியிலே ராகு, 7லே கேது, இதுவெல்லாம் உங்களுக்கு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கும். இப்போது உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீர்கள். அதற்குண்டான நல்ல வழியானது உங்களுக்கு தெரிய வரும். பெரியோர்கள், பெற்றோர், குறிப்பாக தந்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரையை ஏற்று நடக்க இந்நாளிலே நற்பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு உயர்கல்வி, பிரயாணங்கள் சம்பந்தமாக உங்களுடைய தேவை நிறைவேற பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு, நல்ல பொறுப்பானது கிடைக்கும். இன்றைக்கு பார்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. அஷ்டம சனி, சுக்கிரனும் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். இப்போது சந்திரனும் சேர்ந்திருக்கிறார். இந்நாளிலே மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். விரதம் இருப்பது, உணவு கட்டுப்பாடு கடைபிடிப்பது, பேச்சிலே கவனமாக இருப்பது, வேகத்தை தவிர்ப்பது, இப்படியான விஷயங்களை நீங்கள் செய்தால் போதுமானது. பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடின உழைப்பிற்குண்டான பலனை பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிறர் உதவும் போது உங்களுடைய காரியங்கள் நிறைவேற பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுடைய சக்திக்கு உண்டானதை மட்டும் செய்ய வேண்டும். எந்த ஒரு செயலின் போதும் முழு கவனத்தோடு இருக்க வேண்டும். இறை வழிபாடு செய்து நாளை தொடங்குவது நல்லது. இன்றைக்கு ராமபிரானை வழிபடுவது சிறப்பு. கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருப்பது, அதாவது சுபராக இருப்பது, 7லே இருந்து ராசியை பார்ப்பது. சுக்கிரன் சனியோடு இணைகிறார். சுக்கிரன் கலத்திர காரகன், சனி கலத்திரஸ்தான அதிபதி. திருமண தடை விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. குரு பகவான் அஷ்டமத்திலே இருந்த போதும் கூட 2ஆம் இடத்தை பார்க்கிறார். திருமண விஷயங்களிலே உங்களுடைய எண்ணமானது இப்போது நிறைவேறும். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிறரை இப்போது நீங்கள் குறைத்து மதிப்பிடக்கூடாது. பிறரிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிக்க முயலக்கூடாது. பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே உங்களுடைய வாய்ப்புகளை தக்க வைத்துக் கொள்வீர்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்டதை சிறப்பாக செய்து நற்பெயரை பெறுவீர்கள். ஆயில்ய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள்
சிந்தித்து அறிவுபூர்வமாக நடந்து கொள்ள வேண்டும். அவசர முடிவுகளை மேற்கொள்ளக்கூடாது. இன்றைக்கு பத்மநாப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களுடைய சேர்க்கை 6லே இருக்கிறது. கடன் பிரச்சனையோ, உடல் உபாதையோ, வழக்கு சம்பந்தமான பிரச்சனையோ இருந்தால் அதிலே தேர்வு கிடைக்கும். உங்களுக்கு அனுகூலமாக இன்றைய நாளிலே நற்பலன்கள் ஏற்பட போகிறது. மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கவலையை மறந்து சந்தோஷமாக இருப்பீர்கள். பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விடாமுயற்சி, கடின உழைப்பின் மூலமாக பலனை பெறுவீர்கள். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பொருளாதார ரீதியான உயர்வை இன்றைக்கு பெற முடியும். முயற்சிக்க பலன் கிடைக்கும். இன்றைக்கு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். லாபஸ்தான அதிபதியான சந்திரன் இப்போது பூர்வ புண்ணியஸ்தானத்திலே இருக்கிறார். தன பாக்யாதிபதி பூர்வ புண்ணியஸ்தான அதிபதியோடு இணைந்து இருக்கிறார். இன்றைக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. சொத்து சேர்க்கை உண்டாகும். மனமான தம்பதிகளுக்கு புத்திரப்பேறு சம்பந்தமான தடை தாமதம் இருந்தால் அதற்குண்டான தேர்வு தெரிய வரும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பேச்சாற்றல், தனித்திறமை மூலமாக காரியம் சாதிப்பீர்கள். ஹஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு செய்ய வேண்டிய செலவுகளை சிந்தித்து செய்ய வேண்டும். அதிக செலவு செய்வது, அதிக கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அனுகூலமான பலனை பெறுவீர்கள். இன்றைய நாளின் கடமைகளை சிறப்பாக செய்து நற்பெயர், முன்னேற்றம் பெறக்கூடிய வாய்ப்பு நல்லபடியாக இருக்கிறது. இன்றைக்கு ரங்கநாதரை வழிபடுவது சிறப்பு. துளாராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன், அங்காரகன், கேது 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். 4ஆம் இடத்திலே சந்திரன், சுக்கிரன், சனி 3 கிரகங்களுடைய சஞ்சாரம். 2ஆம் இடம் தனஸ்தானம், 4ஆம் இடம் சொத்துக்களை சேர்க்கக்கூடிய ஸ்தானம். மனை, வீடு, வண்டி, வாகனம் வாங்க வேண்டியிருந்தால் இன்றைக்கு முயற்சிக்க பலன் கிடைக்கும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பொறுப்புகளை, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அதிலே சிறந்த முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே வேகத்தை தவிர்க்க வேண்டும். விவேகத்தை கைக்கொள்வது நல்லது. விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு அடகு வைத்த பொருட்களை மீட்க முடியும். பண வரவு திருப்திகரமாக இருக்கும். இன்று லக்ஷ்மி நாராயணரை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசியிலே 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது. இதிலே ஜீவனாதிபதி சூரியன் ஒருவர். 3ஆம் இடத்திலே 3 கிரகங்கள். இதிலே பாக்யாதிபதியான சந்திரன் ஒருவர். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும். சகோதர வழியிலே நன்மைகள் உண்டாகும். உடன் பணியாற்றக்கூடியவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். அதிர்ஷ்டம், முகராசி, கைராசி என்று சொல்லக்கூடிய விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் உணர முடியும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எந்த ஒரு செயலை செய்வதா இருந்தாலும் அதை புரிந்து கொண்டு திட்டமிட்டு முழு மனதோடு ஈடுபட வேண்டியது அவசியம். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் போட்டிகள் இருந்தாலும் கூட சுலபமாய் வெற்றி பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்வது, ஒரு காரியத்தை பற்றி சரியாக தெரிந்து நல்ல அனுபவசாலிகளை உடன் வைத்து கொண்டு உங்களுடைய வேலைகளை செய்வதன் மூலமாக பலன் பெற முடியும். இன்றைக்கு திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவது சிறப்பு. தனுர் ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 2ஆம் இடம் தனஸ்தானம். அவ்விடத்திலே 3 கிரகங்கள் இருக்கிறது. இதிலே வளர்பிறை சந்திரன், சுக்கிரன் 2லே இருக்கக்கூடிய சமயத்திலே சுலபமாக பொருளை ஈட்ட முடியும். 2ஆம் அதிபதி தனஸ்தான அதிபதியான சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பணத்தடை விலகும். குடும்ப நபர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். செய்ய வேண்டிய செலவுகளை, கடமைகளை சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையானது உங்களுக்கு வரும். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றுவீர்கள். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும். தடுமாற்றம் அடையக்கூடாது. மனக்கட்டுப்பாடு தேவை. தியானம் செய்து நாளை தொடங்குவது நல்லது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே குடும்ப நபர்களுடைய உதவியின் மூலமாகவோ, உடன் பழகக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரையின் மூலமாகவோ நற்பலனை பெறுவீர்கள். இன்றைக்கு சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சனி பகவான் ராசியிலே இருக்கிறார். இதை ஜென்ம சனி காலம் என்று சொல்கிறோம்.
இருந்தபோதும் அவர் 2ஆம் இடம் தனஸ்தானத்திற்கு அதிபதி, அவர் ராசியிலே இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு முழுமையான யோகாதிபதியான சுக்கிரன் உடன் இருக்கிறார். கலத்திரஸ்தான அதிபதி சந்திரன் இருக்கிறார். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு குடும்ப நபர்களுடைய அன்பை தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது அக்கறையாய்த்தான் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். பிறர் மீது உங்களுக்கு பற்றுதல் அதிகமாகும். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உணவு கட்டுப்பாடு, விரதம், மௌனம் போன்ற விஷயங்களை கடைபிடிப்பது நல்லது. அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உயர்கல்வி சம்பந்தமாக, பிரயாணங்கள் சம்பந்தமாக இன்றைக்கு முடிவெடுக்கலாம், முடிவுகளை செயல்படுத்தலாம். இன்றைக்கு துர்க்கையை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசியிலே குரு பகவான் இருக்கின்ற காலம் இது. ஜென்ம குரு உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. 12ஆம் இடம் விரயஸ்தானம், 3 கிரகங்கள் இருக்கிறது. சிந்தித்து நல்ல பயனுள்ள செலவுகளை திட்டமிடும்போது மனநிறைவு, திருப்தி உண்டாகும். தேவையற்ற செலவுகளை தவிர்க்க முடியும். அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பயனுள்ள முதலீடுகளை செய்வது, தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வது, இப்படியான பலனை பெற முடியும். சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு கைவிட்டு போனதை மீட்க முயற்சிக்கும் போது பலன் கிடைக்கும். தொலைந்தவற்றை தேடினாலும் கூட அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தேவையற்ற வாக்குறுதிகளை இப்போது கொடுக்கக்கூடாது, அனாவசியமான செலவுகளை செய்யக்கூடாது. கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்தாலும் கூட நல்லது. இன்று காளி தேவியை வழிபடுவது சிறப்பு. மீனராசி என்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 11ஆம் இடம் லாபஸ்தானம். அவ்விடத்திலே இப்போது சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். அவரோடு சுக்கிரன் வந்து இணைந்தார். இப்போது சந்திரனும் இருக்கிறார். 3 கிரகங்கள் 11ஆம் இடத்திலே இருக்கிறது. நினைத்த காரியங்களை செய்து முடிக்க முடியும். உங்களுடைய ஆசைகள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய காலமாக, நல்ல நாளாக இந்த காலம், இந்த நாள் இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் உங்களுக்கு எது முடியுமோ அதை மட்டும் இன்றைக்கு செய்வது, தெரியாதது, முடியாதது இவற்றிற்கு நல்லவர்களுடைய துணையை கொண்டு அந்த காரியத்தை செய்வது, இது நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கடன் வாங்கி இருந்தால் அடைக்க முடியும். அடைப்பதற்கான வழி தெரிய வரும். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் பிள்ளைகளுக்காக இப்போது செலவு செய்வீர்கள். பிள்ளைகளுடைய உயர்கல்வி, திருமணம், ஒரு சிலருக்கு பிள்ளைகள் சம்பந்தமாக மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு. இன்றைக்கு சிரவண விரதம் இருப்போம். மகாவிஷ்ணுவுடைய அனுகிரகத்தை பெறுவோம். நாளைக்கு சஷ்டி விரதம், வளர்பிறை சஷ்டி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வருகிறது. முருகப்பெருமானை வழிபட விரதம் இருக்க தயாராகும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.